Hi students, நாம் இன்னைக்கு பார்க்க போற chapter coordinate geometry. Exercise 5.3ல உள்ள problems வந்து இந்த வீடியோல வந்து சால்வ் பண்ண போறோம். இத சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து என்ன அப்படின்ற ஒரு வீடியோஸ் வந்து இருக்கு. அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இதை சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு 5 minutes ரீகேப் வந்து ஃபார்முலா வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க. Exercise 5.3 problem number 1. Find the equation of the straight line passing through the midpoint of a line segment joining the points 1, -5, 4, 2 and is parallel to x-axis and y-axis. So இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு கிராஃப் வந்து பிளாட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது x-axis, இது நெகட்டிவ் x-axis, இது y-axis, இது நெகட்டிவ் y-axis. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து இந்த கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணுங்க. 1, -5 எங்க வரும்? இங்க வரும். சரிங்களா? கிட்டத்தட்ட 1, -5. நெக்ஸ்ட் 4, 2 இங்க கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து 4, 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த லைன்ல வந்து இதுதான் மிட் பாயிண்ட் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து என்னது M. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த லைன் வந்து எப்படி இருக்கான்? parallel to x axis. parallel to x axisனா x axis தொடாம இப்படி வந்து போகலாம். இதே இது மிட் பாயிண்ட் மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? parallel to x axisனா parallel to x axisனா என்ன அர்த்தம்னா theta is equal to 0 degree அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது அது எந்த விதமான ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனும் வந்து x axis ஓட மேக் பண்ணல அப்படின்னு வந்து அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து கண்டுபிடிக்கணும். parallel to y axis. அது வந்து மிட் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகணுமா? ஸோ எப்படி இருக்கும் அந்த லைனு? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ parallel to y axis அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? அதாவது அந்த லைன் வந்து 90 டிகிரி வந்து எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த டீட்டெயிலை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாமா? அதாவது டீட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லோப்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோப் வேல்யூ வந்து தெரியும், அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இதை ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணி என்ன வந்து பண்ணுவீங்க? ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிங்க. சரிங்களா? மிட் பாயிண்ட் ஆஃப் எதுக்கு வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்? 1, -5க்கும் 4, 2க்கும். ஸோ இது வந்து M is equal to என்னது? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து x1 y1 இதுதான், x2 y2 வந்து இது. சரிங்களா? therefore M is equal to என்னது? x1 plus x2 1 plus 4 by 2, -5 plus 2 by 2. So that is equal to 5 by 2, -5 plus 2 என்ன கிடைக்கும்? -3 வந்து கிடைக்கும். ஸோ -3 by 2. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ என்னது? parallel to x axis. parallel to x axis னா நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? theta is equal to 0 degree. Therefore M is equal to என்னது ஃபார்முலா? tan of theta. That is equal to tan of 0 degree. tan of 0 degreeயோட வேல்யூ வந்து என்னது? 0. ஸோ இப்போ M வந்து கண்டுபிடிச்சாச்சு. M ஓட வேல்யூ வந்து என்னது? 0. இப்போ ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு ஸ்லோப் வந்து இருக்கு. ஸோ என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும்? அதாவது y minus of y1 is equal to m into x minus of x1. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து x1, இது வந்து y1. சரிங்களா? therefore y minus of y1 ஏற்கனவே -3 by 2 வந்து இருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆயிடும்? +3 by 2 வந்து மாறிடும். ஸோ m ஓட வேல்யூ வந்து என்னது? 0. x minus of x1 வந்து என்னது? 5 by 2. So 5 by 2. That is, இங்க உள்ள எல்லாமே 0 ஆயிடுமா? ஏன்னா 0 ஓட மல்டிப்ளை பண்றோம். So y plus 3 by 2 is equal to 0. இப்போ LCM எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 2y
plus 3 divided by 2 is equal to 0. That is 2y plus 3 is equal to 0. So இதுதான் வந்து தேவையான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் என்னது parallel to x axis. சரிங்களா? So இப்போ இதே மாதிரி parallel to y axis வந்து கண்டுபிடிப்போம். Parallel to y axis. Parallel to y axis னா என்னது? θ வந்து என்னது 90 degree அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? Therefore m is equal to tan of 90 degree. tan of 90 degree வந்து பாத்தீங்கன்னா undefined அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. undefined னா 1 by 0. அதாவது 1 by 0 வந்து இன்ஃபினிட்டியை வந்து லீட் பண்ணும். அதனால undefined அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ இங்க வந்து 1 by 0 அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னது ஸ்லோப். ஸ்லோப் வந்து இருக்கு. இப்போ ஒரு மிட் பாயிண்ட் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த ஸ்லோப்பையும் யூஸ் பண்ணிட்டு இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கலாமா? ஸோ y minus of y1 is equal to m into x minus of x1. So இப்போ substitute பண்ணுங்க. y minus of y1 என்ன கிடைக்கும்? y plus 3 by 2 வந்து கிடைக்கும். m ஓட வேல்யூ 1 by 0. சரிங்களா? So x minus of x1 வந்து என்னது? 5 by 2. So 5 by 2. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா cross multiply பண்ணீங்கன்னா 0 with எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாவே உங்களுக்கு 0 ஆயிடும். சரிங்களா? வெறும் என்ன கிடைக்கும்? x minus of 5 by 2 is equal to 0 அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்போ LCM எடுங்க. என்ன கிடைக்கும்? 2x minus of 5 divided by 2 is equal to 0. ஸோ இப்போ cross multiply பண்ணும்போது என்ன ஆகும்? 2x minus of 5 is equal to 0. ஸோ இதுதான் வந்து என்னது required equation. ஸோ இதுதான் வந்து என்னது equation of a straight line passing through the midpoint and is parallel to y axis. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆன்சரையும் எழுதுங்க. Exercise 5.3 problem number 2. The equation of a straight line is 2 into x minus of y plus 5 is equal to 0. Find its slope, inclination and intercept on the y axis. So என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது என்ன கொடுத்திருக்காங்க? u1 equation of straight line. Equation of straight line வந்து என்னது? 2 into x minus of y plus 5 is equal to 0. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஜென்ரல் ஃபார்முக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்? y is equal to mx plus c இந்த ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபார்மில் வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து கொண்டு வருவோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into x 2x கிடைக்குமா? minus 2 into y 2y plus 5 is equal to 0. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து y வந்து வேணும். ஸோ y வந்து அந்த சைடுக்கு வந்து கொண்டு போயிருங்க. பாசிட்டிவ் y வந்து கிடைக்குமா? ஸோ 2y is equal to 2x plus 5. ஸோ இப்போ வெறும் y தான் வேணும். அப்பனா என்ன பண்ணுங்க? டிவைடட் பை 2 ஆன் போத் சைட்ஸ். என்ன கிடைக்கும்? y is equal to 2x by 2 வந்து வெறும் x கிடைக்கும் plus 5 by 2 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபார்மையும் வந்து கம்பேர் பண்ணுங்க 1 and 2. ஸோ இது மூலமா என்னெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்? அதாவது ஸ்லோப் m வந்து கண்டுபிடிக்கலாமா? m ஓட வேல்யூ வந்து என்னது? இங்க வந்து 1. சரிங்களா? therefore by comparing 1 and 2 என்னெல்லாம் இப்போ வந்து கிடைச்சிருக்கு? m is equal to 1. ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்டர்செப்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இன்டர்செப்ட் ஆன் y ஆக்சிஸ்னா c அப்படின்ற அர்த்தம். ஸோ c வந்து என்ன? 5 by 2. c is equal to 5 by 2. ஸோ இப்போ நம்ம ரெண்டு வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டாலே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்லோப்போட ஃபார்முலா வந்து என்னது? m is equal to tan of theta. m வந்து 1 கொடுத்துட்டாங்க. ஸோ 1 is equal to tan theta. therefore theta is equal to என்னது? tan inverse of 1. ஸோ எப்போ வந்து டேனோட வேல்யூ வந்து 1 வந்து இருக்கும், அதாவது டீட்டா வந்து 45 டிகிரியா வந்து இருக்கும்போது டேனோட வேல்யூ வந்து 1 வந்து இருக்கும். ஸோ டீட்டாவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எப்பயும் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து ஜென்ரல் ஃபார்முக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுல இருந்து எல்லா வேல்யூஸையும் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபைனலாக வந்து எடுத்து எழுதிக்கோங்க. therefore ஸ்லோப்னா m is equal to 1. angle of inclination வந்து என்னது? டீட்டா. ஸோ டீட்டா
is equal to 45 degree. Next, intercept on y axis. அது வந்து என்னது c. So that is equal to 5/2. So இந்த மூணு வேல்யூஸையும் ஹைலைட் பண்ணுங்க. Exercise 5.3 problem number 3. Find the equation of a line whose inclination is 30 degree and making an intercept -3 on y axis. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க u1, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் இது வந்து என்னது தீட்டா சரிங்களா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்செப்ட் -3 ஆன் ஒய் ஆக்சஸ் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஒய் இன்டர்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செப்ட் ஆன் ஒய் ஆக்சஸ் இது வந்து என்னது சி, சியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு -3 சரிங்களா. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த டீடைல்ஸை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது, அதாவது மோஸ்ட்லி என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ y இஸ் ஈக்குவல் டு என்னது mx plus c. ஸோ இப்போ வந்து m வந்து கண்டுபிடிக்கணும் இந்த தீட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு சரிங்களா. ஸோ m இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் 30 டிகிரி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் 30 டிகிரியோட வேல்யூ வந்து என்னது 1/√3. ஸோ m வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, y is equal to another 1/√3 into x plus intercept வந்து minus of 3 சரிங்களா. so y is equal to x/√3 minus of 3. so ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி கொண்டுறது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னது, y is equal to x minus of, இப்போ LCM எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், கீழே வந்து √3 வந்து கிடைக்கும். ஸோ 3 into √3 வா. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், அதாவது √3 into y is equal to x minus of 3√3. that is இப்போ x y எல்லாமே ஒரே சைடில் கொண்டு போயிடலாம். x வந்து இருக்கா, ஸோ அப்படி எழுதிக்கோங்க. இந்த -3y வந்து இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் √3y வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து -3√3. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து என்னது ஈக்குவேஷன் ஆஃப் the line. Therefore the equation of the line is x minus of √3y minus of 3√3 is equal to 0. so இதுதான் equation சரிங்களா. Exercise 5.3 problem number 4. Find the slope and y intercept of √3x plus 1 minus of √3 into y is equal to 3. இங்க ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இதை கொடுத்துட்டு ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் எப்படி வந்து இருக்கும், ஈக்குவேஷன் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், y is equal to mx plus c இந்த ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா m வந்து ஸ்லோப்பு, c வந்து இன்டர்செப்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டா நம்ம வந்து m and c வந்து கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க, இந்த ஃபார்முக்கு வந்து கொண்டு வாங்க சரிங்களா. u1 ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, √3x plus 1 minus of √3 into y is equal to 3. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்னது y வந்து வேணும் சரிங்களா. ஸோ y வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர மாதிரி இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி கொண்டு வாங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 1 minus of √3 into y-ஆ. ஸோ y is equal to என்னது, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து போயிருமா, அப்போ வந்து -√3x. நெக்ஸ்ட் பிளஸ் 3 வந்து இங்கே இருக்கு, ஸோ அதை வந்து போட்டுக்கோங்க. therefore y is equal to என்னது, minus of √3x plus 3
அதாவது இங்க இருக்கிறது அப்படியே வந்து கீழே டினாமினேட்டர்ல வந்து போயிருமா? ஸோ 1 மைனஸ் ஆஃப் √3 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இதுல வந்து மைனஸ் வந்து காமனா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் √3x மைனஸ் ஆஃப் 3 வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதுல வந்து இங்க கீழேயும் மைனஸை காமன் ஆடுங்க, எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? அதாவது -1 வந்து கிடைக்கும். ஸோ அதனால இங்க போட்டுக்கோங்க. இங்க √3 வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு √3x மைனஸ் ஆஃப் 3 டிவைடட் பை √3 மைனஸ் ஆஃப் 1. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது? y. தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து பிரிச்சு எழுதலாமா? √3x by √3 minus of 1. So minus 3 divided by √3 minus of 1. So இப்போ வந்து பாருங்க இது எப்படி இருக்கு? y is equal to mx plus c அந்த ஃபார்ம்ல வந்து இருக்கா? So கம்பேர் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? m is equal to அதாவது slope is equal to √3 by √3 minus of 1. So இதுதான் வந்து slope. சரிங்களா? அதாவது √3 divided by √3 minus of 1. Next வந்து என்னது? Intercept. Intercept c வந்து என்னது? c is equal to -3 divided by √3 minus of 1. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரூட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ ரூட்ஸ்ல இருந்தா என்ன பண்ணணும்? இதோட கான்ஜுகேட்டை வந்து நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ கான்ஜுகேட்னா என்ன அர்த்தம்? அதாவது இன்டூ போட்டுட்டு இங்க √3 minus 1 இருக்குல்ல, மேல வந்து என்ன வரும்? √3 plus 1. அதே மாதிரி கீழேயும் √3 plus 1. So that is equal to √3 into √3 plus 1 divided by இது எப்படி இருக்கு? a minus b into a plus b. So a square minus of b square. So a square என்ன அர்த்தம்? √3 the whole square. வெறும் 3 வந்து கிடைக்கும். மைனஸ் போட்டுக்கோங்க. b square வந்து 1 square. So 1. So that is equal to இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. √3 into √3 3 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளஸ் √3 into 1 வெறும் √3 divided by 3 minus 1 என்னது? 2. So இதுதான் வந்து என்னது? ஸ்லோப். Therefore m is equal to 3 plus √3 by 2. ஸோ கீழே இருக்க ரூட்டை வந்து நம்ம வந்து இப்போ வந்து எடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இன்டர்செப்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்செப்ட்லையும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரூட் வேல்யூவில் வந்து இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க? கான்ஜுகேட் வந்து பண்ணணும். ஸோ மேலே பண்ண மாதிரி தான் √3 plus 1 divided by √3 plus 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து 3 into √3 minus 3 √3. நெக்ஸ்ட் வந்து minus 3 into 1 minus of 3 divided by இங்க வந்து என்ன கிடைக்கும்? √3 into √3 3 minus of 1. ஸோ இதுல வந்து எதை காமன் எடுக்கலாம்? -3 வந்து காமன் எடுக்கலாமா? எடுத்தீங்கன்னா என்ன வந்து கிடைக்கும்? அதாவது வெறும் √3 வந்து உள்ள வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்க 3 வந்து இருக்கு. ஸோ என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து பிளஸ்ஸா வந்து மாறிடும். +1 வந்து கிடைக்கும். டிவைடட் பை 3 minus 2 வந்து 2. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட் c. ஸோ c is equal to -3 by 2 into 1 plus √3. ஸோ இதுதான் வந்து இன்டர்செப்ட். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 5.3 problem number 5. Find the value of a if the line through -2, 3 and 8, 5 is perpendicular to y is equal to ax plus 2. ஸோ இங்கே வந்து என்ன வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்? வேல்யூ ஆஃப் ஏ வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ரெண்டு லைன் வந்து இருக்கான், அது வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ வந்து என்னது? பெர்பெண்டிகுலர் அப்படின்ற க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலர்னா அதோட ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்ஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? -1க்கு வந்து ஈக்குவல். ஸோ இந்த க்ளூவை வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து எது வழியா வந்து பாஸ் ஆகுது? அதாவது -2, 3 இன்னொன்று வந்து 8, 5. இதை வந்து ஏபி அப்படின்னு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு லைனோட ஈக்குவேஷன் வந்து என்னது? y is equal to ax plus 2. இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்னன்னா இந்த ரெண்டு லைனுக்கான ஸ்லோப்பை வந்து கண்டுபிடிங்க. அதை ப்ராடக்ட் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா -1 வந்து நார்மலாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த க்ளூவை வந்து யூஸ் பண்ணிட்டு வேல்யூ ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது y2 minus of y1 divided by x2 minus of x1.
ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இருக்க பாயிண்ட்ஸ் வந்து என்னது -2, 3, இன்னொன்று வந்து 8, 5. ஸோ வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். இது வந்து x1, y1, இது வந்து x2, y2. ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? y2 மைனஸ் y1 வந்து 5 மைனஸ் ஆஃப் 3. ஸோ 5 மைனஸ் ஆஃப் 3 டிவைடட் பை 8 மைனஸ் ஆஃப் -2 வந்து 8 + 2 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2/10 which is equal to 1/5. therefore m1 இது வந்து என்னது ஸ்லோப் m1 அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். that is equal to 1/5. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒரு லைனோட நம்ம ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து CD அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதோட ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்லோப் ஆஃப் CD இது வந்து என்னது இஸ் ஈக்குவல் டு m2 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க? y இஸ் ஈக்குவல் டு ax + 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கணும்? y இஸ் ஈக்குவல் டு mx + c. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? m2 இஸ் ஈக்குவல் டு a அப்படின்னு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டு ஸ்லோப்ஸும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதாவது இதுதான். ஓகேங்களா? இப்போ ரெண்டு ஸ்லோப்ஸும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. சின்ஸ் இட் இஸ் given both lines are perpendicular, slope of AB into slope of CD is equal to minus of 1. That is m1 into m2 is equal to minus of 1. m1 வந்து என்னது 1/5. m2 வந்து a. So that is equal to another minus of 1. So a/5 is equal to minus of 1. Therefore a is equal to another minus 1 into 5, that is equal to -5. So இதுதான் வந்து என்னது value of a. Therefore value of a is equal to minus of 5. So இந்த answer வந்து highlight பண்ணுங்க. சரிங்களா? Exercise 5.3 problem number 6. The hill is in the form of a right triangle. Has its foot at 19,3. The inclination of the hill to the ground is 45 degree. Find the equation of the hill joining the foot and the top. ஸோ இதை பிக்சர் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மலை வந்து இருக்கு. சரிங்களா? மலைனா ஹில். நார்மலாக வந்து எப்படி இருக்கும்? ஹில் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் த ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு ஆங்கிள் வந்து என்னது 90 டிகிரி வந்து மேக் அவுட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு. அதோட ஃபூட் வந்து எங்க இருக்கு? 19,3. ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபூட்னா அடி, கீழே இருக்க அடிப்பாதம். சரிங்களா? இப்போ டாப்னா இதுதான் உச்சி. இப்போ ஃபூட் ஆஃப் த ஹில் வந்து எங்க இருக்கு சொல்லியிருக்காங்க? 19,3 இங்க வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? The inclination of the hill to the ground is 45 degree. இன்க்ளனேஷன்னா இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா? இதை எக்ஸ் ஆக்சஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லைன் மேக் அவுட் பண்ண போற டிகிரி வந்து என்னது? டீட்டா. டீட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். எதுக்கான ஈக்குவேஷன்? அதாவது இந்த லைன் ஜாயின் ஆகுது பாத்தீங்களா? ஃபூட்டுக்கும் டாப்புக்கும். இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து Q1 வந்து எடுத்து எழுதிக்கோங்க. Q1 என்ன கொடுத்துருக்காங்க? டீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 45 டிகிரி. இதை யூஸ் பண்ணி ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கலாமா? therefore ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு என்னது? அதாவது m இஸ் ஈக்குவல் டு tan of theta. ஸோ tan of 45 டிகிரி. therefore m is equal to என்னது? tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1. therefore m is equal to 1. இப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாயிண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து தெரியும் 19,3. ஸோ 19,3 இதை வந்து x1
y1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட் வந்து தெரியுது. ஈக்குவேஷன் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? y minus of y1 is equal to m into x minus of x1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க அந்த வேல்யூஸை. y minus of y1க்கு பதிலா 3. that is equal to m வந்து 1. ஸோ x minus of x1 வந்து என்னது 19. y minus of 3 is equal to 1ஓட மல்டிப்ளை பண்ணா அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ x minus of 19 அப்படியே வந்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ x வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறது அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இந்த y வந்து அந்த சைடு வந்து கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் y அப்படி வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த -3 அங்கே போகும்போது +3 வந்து மாறிடும். இங்கே ஏற்கனவே -19 வந்து இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் 16 வந்து கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஆன்சர் வந்து ஃபைனலாக எப்படி வந்து எழுதணும்? தேர்ஃபோர் the equation of the hill joining the foot and top is x minus of y minus of 16 is equal to 0. ஸோ இப்போ இந்த ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணுங்க பாக்ஸஸை யூஸ் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுங்க. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.